அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா சாஸ்திர ரீதியா அண்ணன் தம்பிகளுக்கு எப்படி பகிரணும், அந்த சாஸ்திர ரீதியா இன்னைய ட்ரெண்ட்ல அதை எப்படி பங்கு பிரிக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கமா இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, மூத்தவங்களுக்கு எந்த பாகத்தை ஒதுக்கணும், இளையவங்களுக்கு எந்த பாகத்தை ஒதுக்கணும், எந்த அளவு ரேஷியோல ஒதுக்கணும், எப்படி ஒதுக்கணும் அப்படின்றத முழு வீடியோ டிராயிங்காவே நான் பக்காவா போட்டிருக்கிறேன். அதுல உங்களுக்கு நல்லாவே புரியும். சாஸ்திர ரீதியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வழியில உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் அளவு 106க்கு 60. அது மொத்தமா ஏரியா பாத்தீங்கன்னா 14.6 சென்ட். இத 4ஆ பங்குனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 3.5 சென்ட் வரும். நான் நார்மல் சைட்டு தான் எடுத்துக்கிறேன். இனி போக போக பெரிய ஏரியா ஏக்கரா சம்திங் இருக்கிறதெல்லாம் நீங்க ஓரளவு தெளிவாவே இருக்கும். கோணமானலா இருக்கிறத எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத இதை நீங்க இது பொதுவா சாஸ்திரத்தை பேஸ் பண்ணியும் நிகழ்காலத்துல எப்படி பண்றாங்க, பண்ணா நியாயம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த டிராயிங். சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த செட்டில்மெண்ட். புரியுதுங்களா? என்ன ஆகுது, 3.6 சென்ட் மொத்தமா ஒரு 4 பெர்சன் வச்சுக்கோங்க. 4 பேர் அண்ணன் தம்பி, இல்லைன்னா அக்கா 2 பேரு, தம்பி 2 பேரு அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். வாங்க அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிழக்க பார்த்த சைட்டாவே நம்ம வச்சுக்கிறோம். முன்னாடி ரோடு இருக்குது. அப்படின்ற போது எப்பவுமே நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, குபேர மூலை தான் முதல்ல பிறந்தவங்களுக்கு குபேர மூலையை தான் ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் 2வது பிறந்தவங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் 3வது பிறந்தவங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கணும். லாஸ்டா பிறந்தவர்களுக்கு தான் ஈசானிய பாகமும் வாயு மூலையும் ஒதுங்கி வரும். இந்த கான்செப்ட்ல நீங்க பார்க்கும்போது அக்னி மூலையும் குபேர மூலையும் ஒதுங்கி வருது. இது கிழக்க பார்த்த சைட், ஸ்கொயர் சைட்ன்றதுனால நீங்க இந்த கான்செப்ட்ல தான் பிரிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எச்சு கம்மி பிரிக்கவே கூடாது. சாஸ்திரம் எல்லாருக்கும் சரிசமம். ஏன்னா ஒரே வீட்டுல பிறந்திருக்கிறோம், எல்லாருக்கும் சரிசமமும். ஏன் நான் அக்கா இல்லைன்னா தங்கை அந்த கான்செப்ட் நான் கொண்டாந்துருக்கிறேன்னா, இந்த காலத்துல சொத்து பிரிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்களையும் கான்செப்ட்ல சேர்த்திடுறாங்க. நம்ம அந்த காலத்து கான்செப்ட் பார்க்கும்போது பசங்களை தான் வச்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு சட்ட ரீதியா பார்க்கும்போது அவங்களுக்கும் பிராப்தம் இருக்கு இல்லைங்களா? நம்ம சீர்திருத்தி செய்யறோம், அதெல்லாம் வேற சமாச்சாரம். இருந்தாலும் டூ பிராக்டிக்கல். அத மாதிரி சம்பவம் வரும்போது நம்ம அவங்களையும் சேர்த்தி தான் ஆகணும். அதனாலதான் அண்ணன் இல்லைன்னா அக்கான்னு சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற அந்த ஆர்டர் பிரகாரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கவா புரியும். இது கிழக்க பார்த்து சைட்டு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மொத்தம் 14.6 சென்ட் இருக்குது. 4ஆ போட்டோம்னா 3.6 சென்ட்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் எவ்வளவு அளவு வருதுங்க, 60க்கு 26ன்றத வந்துருது. அந்த கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3.65 சென்ட்ன்றது ஈக்குவலா பிரிச்சுட்டோம். இது சாஸ்திர ரீதியா உங்களுக்கு பக்காவா தெளிவா புரியும், பக்காவாவும் இருக்கும். யாருக்கும் குறைச்சி பிரிக்கல. டோட்டல் லென்த் 4ஆ பங்கிட்டு ஏரியா போட்டு 4ஆ பங்கும் போது இது அண்ணனுக்கும், அதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கும், அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு இதுல உங்களுக்கு எந்தவித குழப்பமும் வராது. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு இந்த டிராயிங்ல எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. கிழக்க பார்த்த சைட்டுன்றதுனால உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஒரு வடக்க பார்த்த சைட்டுக்கு போலாம். இதே மாதிரிதான் இதை 60க்கு 106 நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். அப்படி பிரிச்சா என்ன வரும், 3.65 சென்ட் தான். ஏன்னா நீளாங்கலாம் நான் ஈவனா தான் எடுத்துருக்கிறேன். திசையை மட்டும்தான் அது கிழக்க ரோடு, இது வடக்க ரோடு. அப்படி நீங்க உங்களுக்கு பிரிக்கும் போது இது என்ன ஆகுங்க, இங்க இது
ஈசானிய மூலை வந்து எப்பவுமே வந்து கடைக்குட்டிக்கு தான், கடைசி ஆளுக்கு தான் நீங்க ஒதுக்கி ஆகணும். அதுக்கப்புறம் அவருக்கு கடைக்குட்டிக்கு பின்னாடி பிறந்ததுக்கு வந்து 3வது இடம். அதை மொத்தம் 4 பார்ட்டா போட்டு ஃபர்ஸ்ட் வந்து குபேர மூலைங்க வந்து மேக்சிமம் வந்து அண்ணன் தான் ஆளுவார் பொதுவா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ஈஸியா ஸ்கொயர் ரெக்டாங்கிளா இருக்கும்போது உங்களுக்கு பிரிக்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் வந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்க, 3வது வந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்க, 4வது வந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்க. இது அத்தனையும் வந்து நீங்க வந்து நீலாங்கலம் பிரிக்கும் போது டோட்டலா உங்களுக்கு ஏரியா வந்து டேலி ஆயிரும். 26க்கு 60ங்கும் போது 3.65 சென்ட், டோட்டலா பிரிக்கும் போது உங்களுக்கு 3.6 சென்ட். இதுல டைரக்டா போடும் போது உங்களுக்கு இதுல எந்த ஒரு சிக்கலும் வந்துடாது. இதுல வந்து எல்லாருமே இந்த 2 டிராயிங்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மனமுத்து போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு வந்து சாஸ்திர ரீதியா இதுல வந்து உங்களுக்கு சாஸ்திரங்கள் வந்து எந்த விஷயத்துலயுமே ஸ்கில்ட்டா இதாகாது, மாறாது. ஏன்னா வந்து குபேர மூலை வந்து அண்ணன் பகுதியாகவும் ஈசானிய வந்து கடைசி பையனுக்கும் கொடுத்துடுறோம். அதுல வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை சாஸ்திர ரீதியா. இதுல வந்து இவங்களுக்குள்ளார கான்ட்ராவர்சி வந்தாதான் உண்டு. இருந்தாலும் வந்து சாஸ்திர ரீதியா இப்படிதான் பிரிச்சாகணும், வேற வழியே இல்லை. சரி, இதுக்கு அடுத்தபடி ஏன்னா அது வடக்கும் கிழக்கும் ரோடா போச்சு, அதனால இதுல பெருசா வந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கே வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப வந்து இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அந்த பழைய வாஸ்து பிரகாரம் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா ரோடு ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகம். அதனால வந்து நம்ம நடைமுறையில வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னா இது இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 80க்கு 106 உள்ள இடத்த வந்து இந்த சைட்ல வந்து அந்த சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 போர்ஷனா பிரிச்சுட்டு மீதி வந்து இந்த வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா காமன் பாத்வே கொடுத்துருக்குது. இதுல வந்து பின்னாடியில இருந்து நீங்க பிரிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு, அதுக்கப்புறம் பிறந்தவர், அதுக்கப்புறம் பிறந்தவர், இது வந்து கடைசியா பிறந்தவருக்கு நம்ம பிரிச்சிடலாம். அதே மாதிரி முன்னாடி மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ், அதனாலதான் 5 பீஸா நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆஸ்பர் வாஸ்து பிரகாரம் நாம்ஸ் பிரகாரம் நம்ம ஒதுக்கிட்டோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஈசானியம் வந்து எப்பவுமே வந்து கடைசி நபருக்கு தான், குபேர மூலை தான் வந்து அண்ணனுக்கு. அந்த கான்செப்ட்ல வரும்போது நம்ம இங்க இருந்து தான் நம்ம ரிவர்ஸ்ல தான் ஆர்டர் பிரகாரம் நம்ம ஒதுக்கி ஆகணும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து பின்னாடி கொடுத்துட்டோம், அதே சமயத்துல அவருக்கு வந்து ரோடு அப்ரோச்சுக்கு கடை வேணும்னா அவருக்கு வந்து நம்ம கொடுத்துட்றோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5ஆ பிரிச்சுட்டோம். ஒரு கடையோட பாகம் வந்து ஒரு 16க்கு 21.25 அந்த கணக்குல வரும். ஒரு பீஸோட இது வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன ஒதுக்குன்னா 21.25க்கு 65, மொத்தம் 1 2 3 4. இது 5வது பீஸ் தான் 5 பேருக்கு பங்கிக்கிறோம். புரியுதுங்களா? இதன் பிரகாரம் தான் வந்து, ஏன்னா பொதுவா என்ன சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பெரியவருக்கு வந்து குபேர மூலையும் சின்னவருக்கு வந்து ஈசானியமும். அந்த கான்செப்ட்ல வந்து நமக்கு வந்து 4ஆ போட்டு இங்க ஒதுக்க முடியாது. ஏன்னா கடைசியில பிறந்தவருக்கே வந்து மார்க்கெட் வேல்யூ ஆனது அதிகமா போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இது மாதிரி வரும்போது இதுலயும் வந்து வாஸ்து நான் பேஸ் பண்ணி தான் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறேன். ஈசானியம் வந்து இளையவருக்கும் முதல்ல பிறந்தவருக்கு வந்து குபேர மூலை ஒதுக்கி இருக்கிறேன். அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த பீஸ் வந்து எக்ஸாக்ட் வாஸ்துக்கு தான் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்ட் வாஸ்துக்கு தான் இருக்கும். ஏன்னா 4 பேர் சேர்ந்து விடும் போது ஒரு 15 அடி தடம் விட்டாதான் ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில வந்து எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது எந்த விஷயத்திலயும் வந்து வாஸ்து ரீதியா வந்து உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இவங்களுக்குள்ளார ஒதுக்குனதை வந்து எடுத்துக்கிறதுல பெருசா வந்து வாஸ்து ரீதியா பார்க்க போது இந்த கான்செப்ட்ல தான் ஒதுக்கி ஆகணும். அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஏரியா கிடைக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நடபாதைக்கு வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் போயிடும். இதுல வந்து பின்னாடியில இருந்து பொதுவா எல்லாருக்கும் பெரிய பீஸ் ஒதுக்கி இருக்கிறோம் இல்லைங்க பாத்தீங்களா, கடை இல்லாம ஒரு பீஸ், அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1381.25 ஸ்கொயர் ஃபீட் வரும். முன்னாடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடைக்குன்னு ஒதுக்கி இருக்கிற பகுதி வந்து 340 ஸ்கொயர் ஃபீட் வரும். நீங்க டோட்டலா பார்க்கும்போது 1720 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்துடும். இப்ப பொதுவா வந்து நார்மலா 80க்கு 106 4ஆ போட்டா எவ்வளவு வருங்க, 2120 ஸ்கொயர் ஃபீட். அப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கம்மியாகுதுன்னு பாத்தீங்கன்னா 2120
-1720 போட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அந்த நடைபாதைக்கு வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியதா போகுது. அவங்களுக்கு இழப்பு ஏற்படும். இத மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு ஈவனா பக்காவா பிரிச்சிடலாம். ஆனா வந்து அவங்க வாஸ்துல வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து அண்ணனுக்கும் இங்க தம்பிக்கும் பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸுக்கு தான் போகும். இப்படி பிரிச்சாலே சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சாஸ்திர ரீதியா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேனே தவிர இது யாரு ஏன்னா அண்ணன் தம்பி யாரு என்ன எதுவும் தெரியாது. பொதுவா வந்து ஒரு சாஸ்திர ரீதியா பிரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருந்ததுன்னா வாஸ்து ரீதியா நம்மளோட வந்து நீங்க இந்த டிராயிங் நீங்க ரெஃபர் பண்ணும்போதும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். அதுக்காக தான் வந்து இந்த டிராயிங் நான் போட்டேன். இதோட வந்து நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த டிராயிங் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்கா இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் நீங்க பிரீஃபா பார்க்கலாம். வாங்க பாத்தீங்கன்னா நான் இப்படி எடுத்திருக்கிறேன். டோட்டலா நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கிறேன், பொதுவா வந்து ஒரு இடம் நம்ம வந்து பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம வந்ததும் அதெல்லாம் நம்ம ஸ்கொயரா இருந்து நம்ம ஈஸியா பிரிச்சிட்டோம். முன்னாடி இருக்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, அதுவும் உங்களுக்கு ஸ்கொயரா வந்துருச்சு. இது மாதிரி ஒரு பக்கம் எதுக்கு மோகனையே வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா இதுலயே நான் சொல்லிடுறேன். ஒரு எட்ஜில இருந்து மூலமட்டத்துக்கு திருப்பிக்கணும். ஒவ்வொரு எட்ஜையும் வந்து லீஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மூலமட்டத்துக்கு திருப்பும் போது நமக்கு தேவையான ஒரு ஸ்கொயர் பார்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஸ்கொயர் பார்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க இருந்து ஒரு மூலமட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம், இங்க இருந்து ஒரு மூலமட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இங்க இந்த 2 மூலமட்டம் கிடைச்சிட்டா நம்ம வந்து இந்த மூலமட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்ததான் நீங்க பார்க்க போறது வந்து ஒரு லார்ஜ் ஏரியா. டோட்டலா பாத்தீங்கன்னா 46,894 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை 4 பங்குனா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 11,073 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை சென்ட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 26.9 சென்ட். இது வந்து எக்ஸாக்டா பிரிச்சா இது எக்ஸாக்டா எப்படி பிரிக்க முடியும்? ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மூலமட்டத்துக்கு திருப்பும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா 200க்கு 187. அப்படி நீங்க போடும்போது 37,400 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை 4 பங்கும்போது 21.46 சென்ட் வருது. இந்த ஸ்கொயரை வந்து நம்ம டைரக்டா 4 பேருக்கு பங்கிட்டோம்னா அப்படி பங்க முடியுமா? ரோட்டு மேல வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நாளைக்கு வந்து ஒதுக்கும் போது முன்னாடி பழைய அந்த முன்னாடி பார்த்த வீடியோவில் அவங்க வந்து எப்படி ஒத்துக்குவாங்க? ரோட்டு மேல இருக்கும்போது எல்லாருக்கும் சரிசமமாக தானே பிரிக்கணும். அத மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம போகும்போது வாங்க உங்களுக்கு இன்னும் நம்ம டீப்பா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்த மாதிரிதான் இதுல வந்து நமக்கு இடம் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம கழிச்சு விட்டுறோம். இந்த முக்கோணம் இதெல்லாம் வந்து நம்மளோட இதுல வந்து பின்னாடி நான் சொல்றேன் இது எதுக்குன்றத. அதே சமயத்துல இது வந்து ஏரியா பெருசுன்றதுனால இந்த சைட்ல ஒரு 23 அடி தடம் மாதிரி விட்டுறோம். அது ஏரியா கம்மி, அதனால வந்து ஒரு 15 அடி தடம் விட்டோம். இது 23 அடி தடம் விடும் போது அவங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். பழைய வீடியோல பார்த்த மாதிரிதான் கிட்டத்தட்ட மொத்தம் 5ஆ பங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பையனுக்கு, அதுக்கப்புறம் 2வது பையனுக்கு, அதுக்கப்புறம் 3வது பையனுக்கு, இங்க 4வது பையனுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க இருந்து பையன், 2வது பையன், 3வது பையன், 4வது பையன். ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44க்கு 37 அடி அளவு சைஸ் ஒருத்தருக்கு வருது. ஒரு பீஸ பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த பொது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கடை இல்லாம வர ஏரியா பாத்தீங்கன்னா 177 37. இப்போ வந்து அதை உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தோட்டமோ காடோ பிரிக்கும் போது நான் சொன்ன மாதிரி மூலமட்டத்துக்கு இதை நம்ம ஒதுக்கும் போதுதான் நமக்கு வந்து கழிக்க வேண்டிய இடம் வந்து முக்கியமா இருக்கும். நீங்க மூலமட்டம் ஒதுக்கும் போது இந்த டிகிரியை பார்த்துக்குங்க. டிகிரி வந்து எந்த அளவுக்குன்னு டிகிரி வந்து ஒரு 45 டிகிரி இருந்தீங்கன்னா கம்பல்சரி அது ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கிறேன். அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அலிமனைன்ற ஒரு வீடியோ இருக்குது. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா
அந்த டிகிரியில வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்றது எக்ஸ்ட்ராக்டா இருக்கும். நான் அந்த கான்செப்ட் அந்த இதுல கொண்டாடல. இது வந்து 0 டிகிரி கரெக்ட் நாட்டுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 23 அடி ரோடு விட்டுறோம். மீதி வந்து 5 போட்டு இது பெரிய பீஸ் ஃபுல்லா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம ஒதுக்கி விட்டுட்டோம். இந்த ரைட் சைட்ல இருந்து நம்ம லெப்ட் போகும்போது பெரியவங்கள இருந்து இது வந்து ஈசானியம் வந்து இளையவருக்கும், முதல் பகுதி வந்து முன்னாடி பிறந்தவருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு இடப்பட்ட பிறந்தவங்களும் 2 3 வந்து இப்படி ஒதுக்கிக்கலாம். இப்போ வந்து இதுல ஏரியா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறோம்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ட்னு பாத்தீங்கன்னா 107 சென்ட். 107 சென்ட் வந்து டோட்டல் தோட்டத்தோட இது. அதுல வந்து நமக்கு ஸ்கொயரா கிடைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 85 சென்ட் தான் கிடைக்குது. புரியுதுங்களா? அதுல வந்து டோட்டல் வேஸ்டேஜ்ல அந்த தோட்டத்துல வந்து 1 ஏக்கரா சம்திங் இருக்கிறதுல வந்து வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி தனி. இப்ப நான் சொல்றது வந்து பாத்வே இல்லாம, பாத்வே அது தனி கணக்கு. பாத்வே இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 21 சென்ட் கழியுது. இப்ப வந்து பொதுவான நடப்பாத்தியத்துல பாத்தீங்கன்னா 10 சென்ட் போயிடுது. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்குதுன்னு ஆவரேஜா நம்ம இங்க பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பெரிய பீஸ் வந்து 177க்கு 37.25 வடக்கு பார்த்து ஒரு சைட் முழு சைட் கிடைச்சிரும். அதே மாதிரி கிழக்கு பார்த்து எல்லாருக்கும் ஒவ்வொரு சைட் கிடைச்சிரும். அது வந்து பாத்தீங்கன்னா 44.25க்கு 37.25. பெரிய பீஸ் வந்து 15.25 சென்ட்டும், சின்ன பீஸ் வந்து 3.25 சென்ட்டும் சேர்த்து மொத்தமா 19.14 சென்ட். கிட்டத்தட்ட ஒருத்தவங்களுக்கு 20 சென்ட்டுக்கு 80 பாயிண்ட் கம்மி. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? டோட்டல் ஏரியா வந்து எவ்வளவு இருந்தது? 46,894. அது மாதிரி நீங்க வந்து அதை நாளா பார்க்கும்போது 26.9 சென்ட் அந்த தோட்டத்தை வந்து நீங்க வந்து வாஸ்துக்கு பிரிக்காம இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஏரியா. இப்ப நீங்க வந்து இந்த நடப்பாதை அந்த 3 முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 முக்கோணம் இத மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கு கிடைக்க போறது வந்து 20 அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சென்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து டோட்டலா வேஸ்டேஜ் ஆகுது. அதுல வந்து நடப்பாதைக்குன்னு உங்களுக்கு போறது வந்து தனி கணக்கு. புரிஞ்சுங்களா? அதனால வந்து அது டோட்டலா பிரிக்கும் போது இது நடப்பாதையிலும் சேர்த்து அந்த முக்கோணம் மாதிரி 3 முக்கோணம் இருக்கும். இது பாருங்க, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அது இல்லாம இந்த நடப்பாதை இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா கழிக்கும் போது ஒரு நபருக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சென்ட் பக்கம் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகுது. புரிஞ்சுங்களா? இப்படிதான் வந்து ஒரு வாஸ்து ரீதியா வந்து நமக்கு வந்து ஏரியா பிரிச்சாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா வந்து ஈசானியத்தை வந்து இளையவருக்கும் இது முதியோருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்ப சரி இதுல ஒரு பிரச்சனை வந்துருது. இதெல்லாம் என்னங்க சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இது எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரே பத்திரமா புழங்கிக்கிற மாதிரி எழுதுறது தான் பொதுவா நடைமுறையில இருக்கக்கூடிய சமாச்சாரம். இது ஃபியூச்சர்ல வந்து வேல்யூ ஆகும்போது இது தனித்தனியா செப்பரேஷன் பண்ணுவாங்களே தவிர, பெரிய தோட்டமா இருக்கும்போது இந்த 3 பகுதியும் வந்து பொதுவான பாத்தியமா தான். தடப்பாத்தியம் எப்படி அதை மாதிரி வந்து எல்லாரும் புழங்கிக்கிற மாதிரி எழுதிக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இதுல வந்து இல்ல எனக்கு இதுல திருப்தி அடையலைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்க போயிட்டா நீங்க வந்து இதை வந்து எடுத்தாகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஒத்து வரலைன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வாஸ்து ரீதியா எப்படி வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நீங்க பார்த்துட்டு இது வந்து ஒரு வாஸ்து ரீதியான கான்செப்ட் தான். நீங்க இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா வந்து வாஸ்து ரீதியா வாஸ்து பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மேல் கை வந்து அண்ணனுக்கு, கீழ்கை வந்து தம்பிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மார்க்கபிலிட்டியும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு சில வேலைகளை செய்யறோம். அந்த கான்செப்ட்ல தான் இந்த டிராயிங் நான் ஒதுங்கி இருக்கிறேன். சரி, நீங்க அதன் பிரகாரம் இருந்தாலும் ஒரு வீடா இருக்குது, அதை எப்படி சார் பிரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மாடி வீடுனா மேல் 4வது மாடி அண்ணனுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அப்புறம் பிறந்தவருக்கு, அதுக்கு அடுத்தது பிறந்தவருக்கு, அதுக்கப்புறம் கடைக்குட்டிக்கு தான் கீழே.
இது வந்து கீழே ஃபுல்லா பார்க்கிங் போயிடுச்சுன்னா அது வேற ஒரு சமாச்சாரம். நான் பொதுவான சப்ஜெக்ட்டுக்கு சொல்றேன். கீழே ஃபுல்லா பில்டிங் இருந்து 4 மாடிக்கு ஒரே ஏரியாவா இருந்தா நீங்க இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதனால இதுதான் வந்து வாஸ்து ரீதியா பங்காளிகளுக்குள்ள பங்கு வைக்கிறதுக்கு உண்டான வாஸ்து வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை வந்து நீங்க கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவை வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.